வணக்கம். நாம இன்றைக்கு பதிவுல பார்க்க இருக்கிறது நெருப்பை வெறும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஜால முறையை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி காளி மந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நெருப்பை வெறும் கையில எடுக்கிறது அப்படின்னாக்க நிறைய கோயில பார்த்துருப்பீங்க. சாமியார் என்ன பண்ணுவாரு, சூடத்தை கையில ஏற்றி அந்த சாமிக்கு தீபார்த்தனை கட்டுவாரு. ஒரு சில சாமியார்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க சூடத்தை தன்னோட தலையில ஏற்றி அவங்க ஒரு முறையில வழிபாடு பண்ணுவாங்க. ஒரு சிலர் சூடத்தை தன்னோட நாக்குல வச்சு ஏற்றி அந்த தெய்வத்துக்கு தீபார்த்தனை கட்டுவாங்க. ஒரு சில சாமியார்கள் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய மந்திரவாதிகள் யாக பூஜை நடத்துவாங்க. அந்த யாக பூஜை நடத்தும் போது அந்த யாகத்துல இருந்து எரிஞ்ச ஒரு அக்னி குண்டத்தை அப்படியே கையில் எடுப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே பண்ணாது, சுடாது, எந்த ஒரு துஷ்ட வேலையும் நடக்காது. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க அக்னியை தன் வசம் சித்தி பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது அக்னியை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு முறையை கற்று வச்சிருப்பாங்க. அந்த முறை என்னன்னு இப்போ பார்ப்போம். ஒன்றும் இல்லை, அதோட மந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன மந்திரம் தான். ஒரு 1,00,000 உரு போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சித்தி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்களும் இது மாதிரி நெருப்பை கையில் எடுக்கலாம். இந்த பூஜை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமாவாசை நாளில் ஆரம்பிக்கணும். அமாவாசை நாளில் எப்படி ஆரம்பிக்கணும்னாக்க ஒரு யாக குண்டம் வளர்த்துக்கணும். சின்னதாக ஒரு யாக குண்டம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி பொட்டு பூலாம் வச்சு அந்த யாக குண்டத்தை சுற்றிலும் அகல் விளக்கு ஏற்றணும். அகல் விளக்கு ஏற்றி அந்த யாக குண்டத்தில் தீ வளர்க்கணும். தீ வளர்க்கணும் அப்படின்னாக்க என்ன குச்சியில் வளர்க்கணுனாக்க யாகத்துக்குன்னு தனியாக குச்சி இருக்குது. யாக குச்சி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். இந்த அக்னி வளர்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது அக்னி ஏற்றுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு படையில் போடணும். பொங்கல் வச்சுக்கணும். அவல், பொரி, கடலை, தேங்காய், பழம், பத்தி சூடம், சம்பாணி இதை வச்சு தீபதூபம் காட்டி நைவேத்தியம் முடிச்சுட்டு முறைப்படி ஆரம்பிக்கும் இந்த பூஜையை. இதோட மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை 1,00,000 ஊர் போடணும். 1,00,000 ஊர் போட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மந்திரம் சித்தி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நெருப்பு கையில் எடுக்கலாம். 1,00,000 ஊர் போடுற வரையும் பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமானது. நெருப்பு அணையக்கூடாது. 1,00,000 ஊர் ஒரே நாளில் போட முடியாது. ஒரு நாளைக்கு 1,008 ஊர் போடுங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு நாளைக்கு 2,008 ஊர் போடலாம். உங்களால் எவ்வளோ முடியுதோ போடுங்க. அதிகமாக போடப்பட உங்களுக்கு தான் பவர் ஏறும். ஒரு அதிகமாக போடப்பட உங்களுக்கு சக்தி உண்டாகும். எவ்வளோ போட முடியுமோ போடுங்க. ஆனால் முதல் நாள் ஆரம்பிக்கும் போது தான் இவ்வளோ பெரிய படையல் போடணும். அடுத்த நாளாக நீங்கள் இவ்வளோ பெரிய படையல் தேவை கிடையாது. சும்மா சின்னதாக அக்னி மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் மட்டும் போதும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆகும். சித்தி ஆகும் அப்படின்னாக்கா என்கிட்ட வந்துட்டு போனால் ஆளுங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இந்த எல்லாருக்கும் வேலை செய்யும். இந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முறைப்படி ஒரு குருக்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கணும். தீட்சை வாங்கினால் மட்டும்தான் அது உங்களுக்கு வேலை செய்யும், இல்லைன்றால் வேலை செய்யாது. தயவு செஞ்சு யாரும் புதுசாக உள்ளவங்க செஞ்சு பார்க்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.